ஸ்டார்ட் பண்ணது எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அது ரைனா தான். அவன் என் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். சொல்றான், குட் மார்னிங் ரைனா. ரைனாவும் எங்கேயோ கீழே வந்த மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோ நினைக்கிறான், ரைனாக்கு என்ன ஆச்சு? அவ எங்கன்னா ஃபைட் பண்ணாளா? இல்ல வர வழியில வேற ஸ்கூல் பசங்க கூட ஃபைட் பண்ணாளா? ஹீரோவும் பயத்தில் நடக்கிறான். ரைனாவும் ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹீரோவும் மனசு கூட நினைக்கிறான், இவன் எப்பயும் விட இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கா. நெக்ஸ்ட் நான் தானா? ரைனாவும் ஹீரோ தலையில இடிக்கிறா. ரைனா சொல்றா, சாரி ஆர் ஓகே? ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, இடிச்சது வலிக்கல. ஹீரோ கேட்கறான், உனக்கு என்ன ஆச்சு? ரைனாவும் சொல்றான், என் ஐயில ஏதோ விழுந்துச்சு, அதனால ஒரு கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன். நான் நடக்கும்போது வழியெல்லாம் ஒழுங்கா தெரியல, அதனாலே எல்லா இடத்துலையும் போய் இடிச்சிட்டேன். ஹீரோவும் நினைக்கிறான், அப்ப வர வழியில ஃபைட் பண்ணலையா? ஹீரோவும் ஏதோ கொடுக்குறான், இந்த என்கிட்ட ஐ ட்ராப்ஸ் இருக்கு, இதை யூஸ் பண்ணு சொல்றான். ரைனாவும் கண்ணில் ஐ ட்ராப்ஸ் விட சொன்னா, கண்ணை தவிர மீது எல்லா இடத்துலையும் ஐ ட்ராப்ஸ் விடுறா. சரி ரைனா, நானே உனக்கு ஐ ட்ராப்ஸ் விடுறேன். ஐ ட்ராப்ஸ் காலகட்டத்துக்குள்ள என்கிட்ட கொடு. ரைனா சொல்றான், சாரி எனக்கு ஐ ட்ராப்ஸ் விட தெரியாது. ஹீரோ சொல்றான், நீ போய் சேர்ல உட்காரு. சரி நான் ஐ ட்ராப்ஸ் விட போறேன். ஹீரோ சொல்றான், ரைனா கண்ணை தரேன், ஆனா அவ கண்ணே திறக்க மாட்டா. சாரி ரைனா. ரைனோட ஐயை போர்ஸா ஓப்பன் பண்றான். ஹீரோ ஐ ட்ராப்ஸ் விடுறான், ஆனா ரைனாவும் லெஃப்ட் ரைட் மூவ் வரா. ஹீரோ சொல்றான், அமைதியா ரைனா. ஹீரோ நினைக்கிறான், இவன் என்ன ஐ ட்ராப்ஸ்க்கு பயப்படுறா. ஹீரோவும் சொல்றான், இப்படி இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகுது போல. ஹீரோவும் ரைனா தலையை டைட்டா பிடிச்சிட்டான். ரைனா அசையாம இரு. ஹீரோ நினைக்கிறான், முடிஞ்சாலும் பக்கத்துல ஐ ட்ராப்ஸ் எடுத்துட்டு போகணும். அவ ஐயை டச் பண்ணாத அளவுக்கு கேர்ஃபுல்லா பார்க்கணும். ரைனா கேட்கறான், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா விட முடியுமா? ஹீரோ ஐ ட்ராப்ஸ் விடுறான். ஹீரோ கேட்கறான், சரி அது வெளியே வந்துச்சான்னு கேட்கறான். நீ என்ன பேசுற அப்படின்னு கேட்கறான். ரைனா சொல்றான், நீ ரொம்ப க்ளோஸா இருக்க, எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸா இருக்கு. ஹீரோ சொல்றான், என்ன மன்னிச்சிடு. ஹீரோ நினைக்கிறான், அவன் என்கிட்ட நார்மலாவே தான் க்ளோஸா இருப்பா, இப்போ என்ன இப்படி சொல்றான்? ஹீரோ சொல்றான், நீ என்ன எனக்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறியா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ரைனாவும் எப்பயும் போல நம்ம ஹீரோக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்தா ஹீரோ பேசல அமுக்குறான். ஹீரோ சொல்றான், லஞ்ச் நல்லா இருக்கு. ஹீரோ சொல்றான், என் கண்ணில் ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. ரைனாவும் ஹீரோ மடியில படுக்க வைக்கிறான். ரைனா சொல்றான், நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணியோ அதே மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான், சரி நீ சாப்பிட்டா நடந்துக்கு. ரைனாவும் ஹீரோ ஐ ட்ராப்ஸ் விடுறான், ஆனா திரும்பவும் கண்ணை தவிர மீது எல்லாத்தையும் ஐ ட்ராப்ஸ் விடுறா. ஹீரோ சொல்றான், இதுக்கு நீ ஐ ட்ராப்ஸ் விடாமலே இருக்கலாம். ஹீரோவும் ரைனாவும் யாரோ வாட்ச் பண்றாங்க. ஹீரோவும் ரைனா மேல இருந்து எழுந்துக்கிறான். லெஃப்ட் ரைட் திரும்பி பார்க்கறான். அடுத்த சீன் தான் காட்டுறாங்க, ரைனாவும் நல்லா குறட்டை விட்டு தூங்குறான். ஹீரோ கூப்பிடுறான், ரைனா. ஹீரோவும் ரைனாவை தூக்கி சொல்றான், ரைனா எழுந்துடு, நம்ம அடுத்த கிளாஸ் போகணும். திரும்பவும் ஹீரோவும் ரைனாவும் யாரோ வாட்ச் பண்றாங்க. ஹீரோ சொல்றான், நான் என்ன இமேஜ் பண்றேன்னா? ஹீரோ சொல்றான், ரைனா ஏன் என்ன எழுதிட்டே போறேன், நம்ம நார்மலா இருந்தாலே போதும், நம்ம லேட்டாலாம் போக மாட்டோம். ஹீரோவை திரும்பவும் ஃபாலோ பண்றாங்க. ஹீரோவும் திரும்பி பார்க்கறான். ஹீரோ நினைக்கிறான், நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க போல, ஒருவேளை அவங்க ஹிட்மேனா இருப்பாங்களோ? இல்ல அப்படிலாம் இருக்காது, நான் யாருன்னா கோவப்படுத்த மாதிரி எதனா பண்ணணும். ஹீரோவும் அவன் சைல்ட்ஹுட் லைஃப் நினைச்சு பார்க்கறான். ஹீரோ ஃபுட்பால் ப்ளே பண்றான். ரைடர் ஷூட்னு சொல்லி டிக் பண்றான். ஆல்ரெடி நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், அதனால இந்த பிரெட் சாப்பிட முடியாது, அதனால பிரெட் இந்த டெஸ்க்கு கீழே ஒன்று வைக்கிறேன். ஹீரோ சிஸ்டர் அழுதுட்டே சொல்றான், ஏ நீச்சான், அது ஏன் புட்டிங், நீ ரொம்ப மோசமான நீச்சான், எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றான். ஹீரோவும் அவன் சிஸ்டர் புட்டிங் சாப்பிட்றான். ஹீரோ ஃபிளாஷ்பேக்ல இருந்து வந்துட்டு சொல்றான், இது ஒரு மாஸ்டர் இருக்கும் என்ன நம்ப முடியல. ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடத்துல பாக்குறாங்க. வீட்டுக்கு போகும்போது பாக்குறாங்க. அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஹீரோ ரைனா கிட்ட சொல்றான், எஸ்டர்டே யாரே என்ன வாட்ச் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். ரைனாவும் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு தலையில தடவி கொடுக்குறா. ஹீரோவும் சொல்றான், ரைனா சரி இப்போ பரவாயில்ல, இப்போ நான் நல்லா ஃபீல் பண்றேன். திரும்பவும் அதே ஃபீல் வருது ஹீரோக்கு, இது என் கற்பனையா இருக்க முடியாது. ஹீரோ கிளாஸ் ரூம் டோர் ஓபன் பண்ணான். ஹீரோவும் சொல்றான், அட என்னடா இவ இவ்வளவு பெருசா இருக்கா, இவன் என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தாளா? ஹீரோ நினைக்கிறான், இது நடக்கவே இல்ல, என் கதை அவ்வளவுதானா? ஹீரோவும் இவன் நேரமா இமேஜ் பண்ணிருக்கான், ஆனா அவளை பார்த்த குழந்தை மாதிரி அழுகுறா. ரைனாவும் கூப்பிடுறா, ஒஷிரா ஹீரோ கேட்கறான், உனக்கு அவளை தெரியுமா? அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ரைனா மலையில பத்து இருக்கா. அவளும் எழுந்துட்டு சொல்றா. ஒஷிரா சொல்றா, இப்போ நான் பரவாயில்ல, நான் நல்லா ஃபீல் பண்றேன். ஹீரோவும் ஒஷிரா கிட்ட கேட்கறான், நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த? அவளும் பயப்படுறா. ரைனாவும் சொல்றான், நீ அவனை பார்த்து பயப்பட தேவையில்ல. ஹீரோ கேட்கறான், நீ ஏன் பிடிவாதமா இருந்த, அதை பத்தி பேசு. ஒஷிரா சொல்றான், அது வந்து நீ ரைனாவுக்கு பிரச்சனை பண்ண நினைச்சேன், அதான் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா. அவ சும்மா ரெண்டு கியூட்டானவ, பேட் காய்ஸ் வந்து அவளை பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், அதான் அவள் சைல்டுஹுட் ஃப்ரெண்டா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சேன். ஹீரோ ஒஷிரா சொல்றா, நான் எலிமெண்டரி ஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூல்ல இருந்து நான் ரைனாவை ப்ரொடெக்ட் பண்றேன். ஹீரோ சொல்றான், அப்ப நீ ஒரு ஸ்டால்கரா கேட்கறான். ஒஷிரா சொல்றா, பட் நான் உன்னை பார்த்த உடனே பயந்துட்டேன், உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ரைனாவும் ஹீரோவை போய் சமாதானப்படுத்துறா, நீ அங்க பயப்படல. ஒஷிரா சொல்றான், வேண்டாம் ரைனாசா, அப்படி பண்ணாதீங்க, அவனை மாதிரி ஒரு பேட் காய்ஸ் கூட எல்லாம் போவாதீங்க. ரைனாவும் ஒஷிரா தலையில கூட்டிட்டு சொல்றான், ரைடா ஒன்றும் பயங்கரமான இல்லை, அவன் பேட் காயும் இல்லை. ஒஷிரா சொல்றான், என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா அவனை இந்த அளவு மாற்றி வச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹீரோவும் ஒஷிரா சொல்றதை ரிப்பீட் பண்றான். ஒஷிரா சொல்றான், நான் என்ன செய்ய போறேன்? ஹீரோ சொல்றான், என்ன செய்ய போறேன்? ஒஷிரா நினைக்கிறான், உங்ககிட்ட இந்த சேஃபான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா, தூரத்துல இருந்து ஒன்று நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஹீரோ ரைனாவும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஒஷிரா வாட்ச் பண்றா. லஞ்ச் சாப்பிட்ற இடத்துலையும் வாட்ச் பண்றா, கிளாஸுக்கு போகும்போது வாட்ச் பண்றான். நம்ம ஹீரோ பார்க்காத மாதிரி போறான். ஹீரோ சொல்றான், ஓன் மேலே ரொம்ப ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஒஷிரா சொல்றா, இன்னைக்கு ரைடர் வரதான் நினைக்கிறேன், விச் மீன்ஸ் இன்னைக்கு நான் ரைனா எவ்வளவு வேணா பாத்துக்கலாம், நான் எப்பவும் அவ பக்கத்துல தான் உட்காந்துருப்பேன். அவ வீட்டுக்கு போற மாதிரியும் தெரியல, கிளாஸ் முடிஞ்சாலும் போகல, எனக்கு தெரியும் அவ கொடை எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு அவகிட்ட இருந்த கொடையை தூக்கி போடுறா, அதை எடுத்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. ரைனாவும் அதை பார்த்துட்டு மாஸ்க் போட்டு பென்சில் வச்சு செக் பண்றா. சேர் பக்கத்துல போயிட்டு உட்காந்துக்கிறா. ஒஷிரா நினைக்கிறா, அது பாம் இல்ல ரைனா. ரைனாவும் கடைசியா அதை எடுத்துட்டு சார் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறா. ஒஷிரா சொல்றா, அது யாரும் விட்டுட்டு போல ரைனா, சார் வந்து ஒஷிரா கிட்ட கொடையை கொடுக்குறாரு. ஒஷிரா சொல்றா, எப்படியோ டீச்சர் கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன், ஆனா நான் எப்படின்னா ரைனா கிட்ட கொடுத்தாகணும், இதை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவளை காணும், பாத்ரூம் போயிருப்பாளா, இதுதான் என்னோட சான்ஸ், நான் எப்படின்னா இதை அவள் டிஸ்கில் வச்சிடணும். அவளும் வச்சுட்டு போறா. ரைனாவும் அதை பார்த்துட்டு பயப்படுறா. அவளும் கொடைய வச்சுட்டு ரெஸ்ட் இன் பீஸ் பூஜை பண்றா. ஒஷிராவும் சொல்றான், ரைனா என்ன செய்யறா, அது கசிறு அம்பர்ல கூட இல்ல. ரைனாவும் கொடைக்கு சீல் வச்சு லாக் பண்ணிட்டா. ஒஷிராவும் சொல்றான், அது என் கூட, நான் இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? ரைனாவும் பக்கத்துல வந்து நிக்கிறா. ஒஷிராவும் கத்திட்டே வரா. அவ என்ன நோட்டீஸ் பண்ணிட்டா, நான் நினைக்கிறேன் அவன் என்ன பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அவ பின்னாடி வரா. அவ ரொம்ப ஸ்லோவா தான் வரா, ஆனா இப்ப லிட்டில் பை லிட்டில் என்ன கார்னர் பண்றா. நான் இப்ப என்ன பண்றது?
நான் இப்போ எங்கே போவேன்? எனக்கு தெரியுது, நான் ரூஃபில் தான் போய் மறைஞ்சிக்கணும். ஆமாம், இது பூட்டி இருக்கே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அவன் வந்து திட்ட போகிறேன்னு ரைனாவும் கொடையை எடுத்து நீட்டா. அப்போ நீங்கள் ஒரு கொடை வச்சிருந்தீங்களா ரைனாவும் கொடையை பிடிச்சிட்டு வரா. ஒசிட்டா சொல்கிறா, என் கொடையை நான் அவன் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நான் பயந்து ஓடிட்டேன். நீங்கள் இந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்குது சாரி. ஓகே, உங்கள் கையெல்லாம் டயர்டாக இருக்கா? ரைனாவும் நடிக்கிட்டு சொல்கிறா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒசிட்டா சொல்கிறேன், அவளை பார்த்தா அப்படி தெரியலையே, நான் அதை புரிச்சுக்கிறேன். ஒசிட்டா சொல்கிறேன், சாரி ரைனா, நான் ரொம்ப ஹைட்டாக தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ரைன் குறையிற வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைனாவும் குளிர் நடுங்குறா. ஒசிட்டா சொல்கிறா, உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ரைனா, நான் தான் உன்னை ரைனில் நினச்சிட்டேன். இது என் ஃபேட் சொட்டரு, இதை நீங்கள் போட்டுங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், என்னை மன்னிச்சிடுங்க. இவன் என்ன ஃபஸ்ட் மாதிரி எதனா பண்ண போறாளா? ஃபிசிக்கலாக எதனா பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாளா? ரைனாவும் அவன் பக்கத்தில் போறா. தேங்க்யூ. நீ என்ன எதனா மழை நினைச்ச, அதுக்கு என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன். ரைனா சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஸ்வெட்டர் எனக்கு கொடுத்தீங்க, நான் எப்பவும் உனக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவும் வீட்டுக்கு போகும்போது எனக்கு கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். நீங்கள் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க, அதனாலே உங்ககிட்ட பேச முடியல. ஃபைனலி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். நான் உன்னை பாராட்டு நினைக்கிறேன். ஓசியா சொல்கிறா, ரைனாச்சான் என்கிட்ட அப்படிலாம் சொல்லாதீங்க. இரு, அப்போ வீட்டுக்கு போகிற வழியில் உன்னை ஃபாலோ பண்ணணும் உனக்கு தெரியுமா? நான் உனக்கு கத்திட்டே ஓடுறா. ரைனா சொல்கிறா, மழை நின்றுச்சு. அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ரைடோ கிளாஸ்மேட் கேட்குறான், ரைடோ ஏன் எஸ்டே வரல? ஹீரோ நினைக்கிறான், எனக்கு நேற்று கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா இருந்தது, அதனால நான் வரல. ரைனா இருக்கிற இடத்துல ஹீரோ பார்க்குறான், என்ன செய்யலாம் இந்த வேர்ல்டுக்கு என்னதான். ரைனாவும் ஹீரோவும் வீட்டுக்கு போகிறாங்க. திரும்பவும் ஒளியில் வந்து வாட்ச் பண்ணுறான். ஹீரோ நினைக்கிறான், அவள் வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் அலராக இருக்கான்னு நினைக்கிறேன்.